ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சிறப்பான நட்சத்திரம். மிருகசீரிஷம்னு ஏன் பேர்னு கேட்டிங்கனாக்கா, நட்சத்திரத்துடைய தோற்றம் மான் தலையாட்டிருக்கும். மானுக்கு 2 கொம்பு இருக்கிற மாதிரி, 2 காது பெருசாக இருக்கிற மாதிரி இந்த நட்சத்திர தோற்றமே ஒரு மான் தலையாட்டம் இருக்கும். அதனால தான் அந்த மான் மழுவுடைய சிவபெருமான் கையில் மான் வச்சுருப்பார். காரணம் மிருகசீரிஷம் அவருடைய நட்சத்திரம், அதாவது திருவாதிரைக்கு முன்னாடி வரக்கூடிய நட்சத்திரம், திருவார சிவபெருமானுடைய நட்சத்திரம். ஆக நட்சத்திர அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னாங்க ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களாக வருவாங்க அவங்க. அறிவு, விஞ்ஞான அறிவு அதிகமாக இருக்கும், மெஞ்ஞான அறிவும் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இந்த காசி, கயா, கங்கோத்ரி இந்த மாதிரி இடங்களில் போய் பல நாள் தங்கியிருப்பாங்க. யாரான்னு பார்த்தா மிருகசீரிஷத்துக்காரங்க அப்படி இருப்பாங்க. நிறைய தாடி விட்டுக்கிட்டு, ருத்ராட்சம் நிறையா போட்டுக்கிட்டு, வருஷத்தில் 1 மாதம் 2 மாதமாவது போய் அங்கே இருந்துட்டு தன்னுடைய மனோநிலையை மாற்றிக்கிட்டு, தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே போய் நிறுத்தி நிதானமாக சால்வ் பண்ணிட்டு வரக்கூடிய தன்மை இந்த மிருகசீரிஷத்துக்கு உண்டு. ஆனால் திறமைசாலிங்க, அறிவாளிங்க, புத்திசாலிங்க, சரித்திரத்தில் இடம்பெறக்கூடியவங்க இவங்கெல்லாம். பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய மெஞ்ஞானிகளை மிருகசீரிஷத்தில் தான் பிறந்திருப்பாங்க. பெண்கள் சொல்லிக்கவே வேணாம், அவ்வளோ விஷயங்கள் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கவர்ச்சியாக இருப்பாங்க பெண்கள், ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க, ஆரோக்கியமான உடல் கொண்டவங்க ஆச்சுங்களா. ஆண்களோட பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க பெண்கள். ஆண்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லையான்னு கேட்க முடியாது, நிறைய இருக்கும். ஆனால் இவங்களோட பெண்களுக்கு தான் அதிக புத்திசாலித்தனம் இருக்கும். ஏன்னா பெண்கள் அந்த மிருகசீரிஷம் பாதி ரிஷபத்துலேயும் பாதி மிதுனத்துக்கும் போகிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் இரட்டை குணம் இருக்கும். ஆண் மாதிரியும் பெண் மாதிரியும் இருப்பாங்க. ஒரு பெண் ஆண் தன்மையும் கொஞ்சம் கொண்டிருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பேச்சு, நடைமுறை, பாவனை, செயல்பாடுகள், ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறது, ஒரு பிரச்சனைனா போய் ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் பெண்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். ஆண்கள் அப்படி இருக்க மாட்டான்னு இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஆண்கள் சிரித்தாங்கன்னா அந்த ஈறு தெரிய சிரிப்பாங்க. இவங்க சிரித்தாங்கன்னா இயல்பாகவே ஈறு தெரியும், அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க ஆண்கள். ஆனால் முரட்டு சுபாவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும், நல்ல மெஞ்ஞான விஷயம் அதிகமாக பேசுவாங்க, விஞ்ஞானிகளாகவும் இருப்பாங்க. உதாரணம் டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி பண்ணுறது, பிஹெச்டி வாங்கிறது, பெரிய பெரிய விஞ்ஞான இதில் போய் அறிவியல் ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகளாக இருந்து அதில் பிஹெச்டி பட்டம் வாங்கிறது. சிறு வயசுலேருந்தே 14 வயசுலேருந்தே இந்த மாதிரி குணங்கள்லாம் ஆண்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. வழிபாடு பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய வழிபாடு, பிறைசூடிய பெம்மான் வழிபாடுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவங்களுக்கு மான்மடு வேண்டிய நடராஜர் வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும், இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ராசிகளை பற்றி பேசுகிறோம், ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.